சொல்லுமா. இவர் வேலை என்னன்னா குடி 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 சமத்தியா குடிக்கிறது. எல்லாமே செஞ்சேன். இவருக்கு என்னன்னா நான் அழகா இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் விட்டுட்டு என்கிட்ட வந்தேன். ரொம்ப தான் கட்டின பொண்டாட்டி மாதிரி பாசத்தை உரியா வெச்சுக்கிட்டா மட்டும் பாசம் இல்லாம போயிடுமா? என்கிட்ட வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, அதாவது வேற மாதிரி இருக்கிற பொண்ணு கூட 3 நாள் போய் வேணாடு தர்கா இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் தங்கிட்டாரு. அக்கா யாருக்கா இவரு இப்படி பம்பறாரு? அதோட கொஞ்சம் அமைதியா இருந்தாரு. இந்த வண்டி வாங்கி கொடுத்தோம் பாத்தீங்களா, வண்டி வாங்கி கொடுத்து திருப்பி அதுல ஒரு பொண்ணு, நல்ல பஞ்சாயத்தை கூட்டிங்கடா. திருப்பி அதுல ஒரு 2வது ஒரு பொண்ணு. அந்த அம்மா பேர் விஜயா. இந்த அம்மா என்ன பண்றது, இந்த அம்மா கூட பேசுறதா, செலவு பண்றதா, அங்கங்க நின்று பேசுறதா. தபாரு ஏய், உன் புருஷன் வெறும் மீச மட்டும் தான் வச்சிருக்கான், ஆனா நான் உன்னே வச்சிருக்கிறேன். இப்போ 3வதா ஒரு பொண்ணு திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. 2 மாசம் அந்த பொண்ணை வந்து என்கிட்ட சொல்லி வீடு தேடி வந்து என்கிட்ட சொல்றாங்க. ஒரு தடவை உங்களை மீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அதான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சுல. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இவரோட முதல் மனைவி எங்க? முதல் மனைவிக்கு அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிட்டாரு மேடம். இவரு உள்ள டபுளா இருக்குடா. ஐயே சிங்கிளுக்கு தான் காது விட்ட டபுள்ல சந்தோஷம். அந்த டபுள்டா நான் சொல்றது வேற டபுள். இப்ப வந்து அவரோட முதல் மனைவியாலையும் பிரச்சனை கிடையாது, என்னோட முதல் கணவராலையும் பிரச்சனை கிடையாது. இவரு வெளியில போய் பண்றதுதான் மேடம் தப்பு நிறைய. ஒரு முக்கியமான விஷயம், நாம ஓடி போறது என் புருஷனுக்கும் தெரியக்கூடாது, உன் பொண்டாட்டிக்கும் தெரியக்கூடாது. சரியா? இதெல்லாம் நான் கேட்டாலும் சரி இல்ல, என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு அவர் திருந்தணும். இப்ப 3வது அந்த அம்மா வந்திருக்காங்க. வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே, இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அந்த அம்மா ஒரு 2 வார்த்தை சொல்றாங்க. இவர் கேட்டாராம், உனக்கு ஆபரேஷன் ஆயிடுச்சான்னு கேட்டாராம். தப்பு பண்ணலாமான்னு இவர் கேட்டாராம். அவர் கேட்கிற கேரக்டர் கிடையாது. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. எனக்கு தெரியும், ஏன்னா அவர் கேரக்டரே வேற. ஒரு பொண்டாட்டி கிட்ட வந்து சொல்லக்கூடாத விஷயத்த சொல்லுவாரு. அது என்னது? ஐயோ வேணா, சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? நீ வா வண்டியில ஏறு. எதுக்கு வண்டியில ஏறு சொல்ற அப்படின்னு நான் கேட்டேன். ஏறி போனேன். ஒரு போன் ஒன்று வருது, ஒரு பொண்ணு என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுது அப்படின்னாரு. அப்படின்னா உடனே மண்டபத்தை புக் பண்ணு. ஏன் என்னை கடத்திட்டு வந்து இப்படி லவ் டார்ச்சர் பண்ற? நீ என்ன பண்ண, அந்த பொண்ணு உன்னை டார்ச்சர் பண்ண இல்ல, சவாரின்னு சொல்லிட்டு நம்பர் கேட்டுச்சு, நான் கொடுத்தேன். அது என்னடானா என் கூட தான் வாழ வேணுது அப்படி. ஆமா, என்கிட்ட இருக்க எதிரா உன்னைய ஹெவியா லைக் பண்ண வச்சுச்சு. முத்து போன்ற எனது சிரிப்பா அல்லது முரட்டு தோல் உடம்பா? அது என்னடானா என் கூட தான் வாழ வேணுது அப்படின்னு இப்படி இருந்தது. நான் பொண்டாட்டி இருக்குதுன்னு சொல்லி கூட அது கேட்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் அவனும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. நீ போனை போடுன்னு நான் போடல, நீயே பாரு போன் வரும் மேடம் சொல்லி அடுத்த செகண்ட் போன் வந்தது மேடம். வார்த்தை வேற மாதிரி லாங்குவேஜ், அதான் அசிங்கமா நான் பேசுறேன். ஏமா உனக்கு என் புருஷன் தான் கிடைச்சானா, உனக்கு வேற ஆள் கிடைக்கலையா? உன் புருஷன் உனக்கு கல்யாணம் ஆனவளா ஆவாதவளான்னு கேட்டேன். இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் 4 பக்கமும் சுத்தி வர்றா. அதுக்கப்புறம் நான் ஆனவோ என் புருஷன் வந்து ஃபாரின்ல இருக்கிறான் அப்படின்னு. உன் புருஷன் ஃபாரின்ல இருந்தா இங்க இருக்கிற ஆம்பளைங்க தப்பு பண்றதுக்கு உனக்கு தூண்டாமா? உனக்கு வெக்கப்பட்டா வாழ முடியுமா? இருந்த ஒரு புருஷனும் துபாய்க்கு ஒட்டகமைக்கு போயிட்டான். உங்க வீட்டுக்காரு என்கிட்ட 2 மாசமா பேசுறாரு. அவர் தான் போன் பண்ணுவாரு. இவர் ரொம்ப நல்லவர் இல்ல, தப்பானவர் தான். சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. நான் நல்லவர் சொல்லல, தப்பு பண்ணி தான் இருந்தேன். இப்போ வந்து திருந்திட்டேன். திருந்தி எப்போ வந்து என் வீடு பூந்து ஆச்சாங்களோ அதோட திருந்திட்டு என் 2 பிள்ளைங்களும் என் ஒய்ஃப் நம்பி தான் இப்போ நான் இருக்கிறேன் மேடம். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்டுல போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. 2 நாத்தனாரு, இன்னும் நாத்தனாரோட வீட்டுக்காரு, மொத்தம் இத்தனை பேரும் வந்தாங்க. இவரே போட்டு செம்ம மாத்தினாங்க. நான் அதான் ஒரே வார்த்தை கேட்ட, சட்டையை போச்சுக்கின்னு அவாவா அடிக்கிறதுக்கு அவனை நான் இப்படி வச்சிருக்கிறேன். அவனை நான் மட்டும் தான்டா அடிப்பேன். போர் அடிக்காதா இதே பண்ணிட்டு இருந்தா? தப்பு பண்ண மேடம். இப்ப திருந்துட்டேன் மேடம். இப்ப திருந்துட்டு நானே குடும்பம் உங்களை சோக்கு கேக்குதா கோபி? உங்களை சோக்கு இது பண்ண விட மாட்டேன்றாங்க. யாரு? போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. அவங்க தான் இப்ப வந்து போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா உடனே மண்டபத்தை புக் பண்ணு. ஏன் என்னை கடத்திட்டு வந்து இப்படி லவ் டார்ச்சர் பண்ற? எனக்கு என்னமா இருக்குது,
அவங்க யாரு எனக்கு? அவங்க புருஷன் இல்லையா? ஃபாரின்ல இருக்கிறாரு அவங்க வீட்டுக்காரு. அவன் தானே அவன் பொண்டாட்டியா 1 வருஷமா வச்சிருக்கான். வெளிநாட்டுக்காரன பூரா தெரிஞ்சு வச்சுக்க, வீட்டுக்கு அடிக்கடி வந்து வரணும் தெரியாம அடுத்த ஜாயினை பத்தி பேசிட்டு இருக்கேன். தண்ணி அடிப்பீங்களா? ஆமா ஃபர்ஸ்ட் அடி மேம். இப்ப இல்ல. இப்ப இல்ல மேடம். எவ்வளவு நாளா இல்ல? நான் திருத்தந்தே வீட்ல இருந்து திருத்தனேன். அதுவும் மேடம் நேத்து கூட தண்ணி ஆச்சாரு மேடம். டெய்லி தண்ணி தான் மேடம். தண்ணி இல்லாத நாளே கிடையாது மேடம். காலையில ஏன் சோனி அவனா ஆட்டோ எடுத்துன்னு போறவன் சம்பாதிக்க போவானா ஒயின் ஷாப் போவானா மேடம். ஏயா வண்டி நிறுத்திட்ட? மணி என்ன? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது மேடம். அடிக்கடி ஆட்டோ வச்சுதான் நான் கூட்டு போவேன். இவர் ஆட்டோ ஓட்டுறவர். இவர் சவாரிக்கு போவதனால தான் இவர் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? நான் உன்னை விரும்புறேன், உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. சரின்ட்டு நானும் அது எப்படி ஒத்துப்பீங்க? கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, அப்புறம் எப்படி ஒத்துப்பீங்க? இருக்கட்டும். பொம்பளை தானே, சபலம் இருக்கத்தானே செய்யும். எங்க வீட்டுக்காரர் இல்ல மேடம், வெளியூர்ல இருக்காரு. சரி இவர் வந்து பேச ஆரம்பிச்சனால நான் ஒத்துக்கினேன். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. ஒரு 2 நாள் தான் பேசியிருப்போம். 3ஆவது நாள் தப்பு பண்ணலாம் வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அந்த மாதிரி வேலைலாம் என்கிட்ட வேணாம், நான் அந்த மாதிரிலாம் ஆளே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன்னா. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நீ என் புருஷன் கிட்ட பேசினாலோ இல்ல அவன் உன்கிட்ட பேசினாலோ 2 பேரையும் நான் விட மாட்டேன். நான் வந்து ஒழுங்கா பேசுறதுக்கு ஒழுங்கா பேசுவேன். பஜாரி தனத்தை ஆரம்பிச்சா நீ தாழ மாட்டேன். இவங்களே வந்து சொல்றாங்க உங்க பழக்க வழக்கம் நல்லா இருக்கு, நீங்க அவரை மன்னிச்சு ஏத்துக்குங்க. நான் காலைல வந்துட்டு நைட்டு போறேன். அப்போ நான் நைட்ல பண்ணாடி நீ பகல்ல பண்ணாடியா? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. சரி. அதே மாதிரி லவ் லெட்டர் அந்த அம்மா கவிதை எழுதி வச்சிருந்துருக்காங்க. யாரு? இவங்க மூத்தார் பொண்ணு. இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, நடுப்பக்கத்தை வந்து கிழிச்சு இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இவர் MBBS படிச்சவர். இவர் கையத்தே இவருக்கு ஒழுங்கா போட தெரியாது. இவர் MBBS படிச்சவர். அப்படி எடுக்கும்போது ஒரு பின்னாடி பாக்கெட்ல அந்த லெட்டர் எடுத்துட்டேன். காலைல 5:30 மணிக்கு உட்காந்து படிக்கிறேன். என்ன எழுதி இருக்குது? உன்னை நைட்ல உன் கூட இல்லாம எனக்கு கவலையா இருக்குது. நீ நைட்ல எனக்கு வேதனையா இருக்குது. நீ இல்லாம எனக்கு ரொம்ப அவசியம் இருக்குது. ஏகப்பட்ட சென்டிமெண்டான கவிதைங்க மட்டும்தான் தெரியும். பிரமாதன கவிதைன இதுவா? பின்ன அப்படியே அருவி மாதிரி கொட்டுது. என்ன ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க இப்படி சொல்றீங்களா? உண்மையா சொல்றீங்கன்னா? ஆமா எனக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவர் சொன்னாரு. அதுக்கப்புறமேட்டு 2 நாள் கழிச்சு வந்து எல்லாமே எப்படி சொல்றாங்க, அவங்க கேட்டிருக்காரு. நீ உனக்கு ஆபரேஷன் பண்ணியாச்சா, நம்ம தப்பு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். திருவத்தூர்ல வந்து உங்களுக்கு தெரியாது இல்ல ஆட்டோவே இல்லையா மேடம்? எத்தனை ஆட்டோ இருக்குது மேடம்? என் வண்டி தான் போகணும்னு எதனா சொல்லிடுறாங்க. யாருன்னா இவ்வளவு நல்லவர் இல்ல மேடம். இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? இவ்வளவு நல்லவர் இல்ல. இவரோட கேரக்டர் எப்படி தெரியுமா? ஒரு பொண்ணு பிடிச்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாருன்னா, இவர் பேச்சுலர். சோலி முடிச்சு போய் சொல்றாரு அந்த 2வது சொன்ன பாத்தீங்களா அந்த பொண்ணுகிட்ட, நான் எங்க அக்கா, நான் இருக்கு அக்கா, நான் எங்க அக்கா வீட்டுல தங்கியிருக்கேன், நான் பேச்சுலர் அப்படின்னு. உனக்கு என்ன வேணும் தாஜு? மேடம் இவன் திருந்தணும். இனிமே பொண்ணுங்க பக்கம் போனா இவன் ஒண்ணு நானே விஷம் கொடுத்து சாவச்சிருன்றேன். நிக்காத மொபைலுக்கு இவருக்கு சொல்வதெல்லாம் உண்மை எல்லாம் தேவையில்லை. நீ ஒருத்தி போரும். எதுக்கு சொல்லதெல்லாம் உண்மை? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஆனா எனி டைம் லவ் பாட்டு இல்லாம இருக்க மாட்டாரு. அதை வச்சுதான் இப்ப பேசலாம். தண்ணி பாட்டு ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. என்ன பாட்டு கேட்பீங்க? இளையராஜா பாட்டு, மெலடி பாட்டு எல்லாமே. MBBS பச்சு FRCS முடிச்சுட்டு வந்து ஒரு இளையராஜா பாட்டு எல்லா பாட்டு பாடுவார். சீப்பா சிரிக்காத. தாஜு போய் நல்லா மிரட்டி வச்சுக்கோ வீட்டுல.